ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் தீயல் குழம்பு வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை பொறுமையாக பார்த்து செய்யுங்க, கையை கட் பண்ணிக்காதீங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை 3 தக்காளி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, வால்வலாக. தேங்காயை நல்லா சிறுசாக துருவிக்குங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு வானிலை வச்சுக்குவோம். நல்லெண்ணெய், வெங்காயம் நல்லா வதக்குவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் போதும். இது எதுக்குன்னா நல்லெண்ணெய் வந்து வெண்டைக்காய் வந்து பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நல்லெண்ணெய். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ போடணுன்னா போட்டுக்கலாம். வெண்டைக்காயில் எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்கும் வெண்டைக்காய். எண்ணெய் சேர்த்துக்கோ. மறுபடியும் எண்ணெய் சூடாகுது, கடுகு சேர்த்துக்குங்க. வெந்தயம், பூண்டு 2 பச்சை மிளகா, 8 பல்லு பூண்டுங்க. பூண்டு நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற மாதிரி. இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக. நல்லா வதக்கலாம். மஞ்சப்பொடி, தனியாப்பொடி, சில்லி பொடி, லைட்டாக மஞ்சள் பொடி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கங்க, தேவைக்கு அளவுக்கு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துங்கள, 1 ஸ்பூன்னா ஓகே. புளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. குழம்பு நல்லா சுண்டட்டும், அப்புறம் டேஸ்ட்டு கூட்டும். தேங்காய் மாடு மலைச்சாரல் மாதிரி லைட்டாக தூவிக்குங்க. அப்படியே பொடி பொடியாக போட்டுங்க. லைட்டாக அப்படி ஒரு கலர், இப்படி ஒரு கலர்.